அடுத்து தமிழ்நாடு ஜியோகிராஃபியில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா மினரல்ஸ் அண்ட் ரிசோர்சஸ். ஓகேங்களா? எதுக்குங்க இந்த மினரல்ஸ் அண்ட் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது படிக்கணும்? என்ன மினரல்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான், அதாவது என்ன ரிசோர்ஸ் மினரல் எல்லாமே ஒரே இதுதாங்க. காமனாக கிடைக்கிற மினரல்ஸை மற்ற எல்லாத்தையும் நம்ம ஒரே நேம்ல ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மினரல் ரிசோர்சஸை பொறுத்து தான் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வைக்கணும், என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், என்ன மாதிரி நம்ம கிட்ட வந்து உற்பத்தி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் ஆகும். கரெக்டுங்களா? பூமிக்கு கீழே என்ன மாதிரி கிடைக்குது அப்படின்றத வச்சுதான். ஓகேங்களா? ஃபைன். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேஜர் மினரல் ரிசோர்சஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பிரசன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வெர்மிக்யூலேட் 75%. ஃபர்ஸ்ட் மினரல், ஐ மீன் அதிகமா இருக்கக்கூடிய மினரல் எது அப்படின்னா வெர்மிக்யூலைட் 75% இருக்கு. அடுத்து டியூரைட் 69%, கேமெட் 59, லிக்னைட் 55.3, மாலிப்டினம் 52 அண்ட் டைட்டானியம் தான் இருக்கிறதுலயே கம்மி, அதுதான் 30% இருக்கு. அப்போ அதிகமா கிடைக்கக்கூடிய மினரல் எதுங்க? வெர்மிக்யூலைட் தான், 75% இருக்கு. லாஸ்ட்ல இருக்கக்கூடிய மினரல் எது அப்படின்னா டைட்டானியம் 30% இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே கைண்ட் ஆஃப் மினரல் தாங்க. பார்க்க வந்து அப்படியே பாறை மாதிரி, இல்லை ஒரு மணல் துகள் மாதிரி, இல்லை ஒரு பாலிஷ்டான ராக்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இது நீங்க இமேஜஸ்ல பார்த்தீங்கன்னா யூ கேன் கம் ஃபார் அ கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஃபைன். அடுத்தது ஏரியா வைஸ் நமக்கு என்னென்ன ரிசோர்சஸ், என்னென்ன மினரல்ஸ் எங்கெங்க, அதாவது என்னென்ன மினரல் ரிசோர்சஸ் எங்கெங்க கிடைக்குது அப்படின்றத ஏரியா வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா லிக்னைட். ஓகேங்களா? லிக்னைட் பிரவுன் கோல் தானங்க. ஓகேங்களா? ஸோ எங்க கிடைக்குது? நெய்வேலி. நம்ம முன்னாடியே சொன்னோம் எந்த மினரல் ரிசோர்ஸ் எங்க கிடைக்குதோ அதை வச்சுதான் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்றது டிசைட் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ லிக்னைட் அப்படிங்கிறது நெய்வேலியில இருக்கு அப்படின்றதுனால தாங்க என்எல்சி அங்க இருக்கு. ஓகேங்களா? நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அங்கதானே இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ எங்க இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம இண்டஸ்ட்ரி செட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கோல் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ராமநாதபுரத்துல கோல் நமக்கு தமிழ்நாட்டில் அவைலபிலிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் ஆப்வியஸ்லி எங்க அப்படின்னாக்கா டெல்டா ரீஜியன்ல நமக்கு ஆயில் அண்ட் கேஸ் நல்லாவே கிடைக்கும். இந்த மீத்தேன் கேஸ் எடுக்கணும், நியூட்ரினோ அப்படின்றதெல்லாம் பிரச்சனை வந்துச்சா நடுவில், அது எல்லாமே எங்க நிறையவே அபண்டன்டாவே எந்த இடத்துல இருக்கு அப்படின்னாக்கா இந்த காவேரி பேசின் டெல்டா ரீஜியன்ல நிறையவே இருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்தது அயன் எங்க கிடைக்கும் அப்படின்னா the deposits of iron found in சேலம். ஓகேங்களா? அண்ட் ஆஸ் வெல் அஸ் கல்வராயன் மலை, திருவண்ணாமலை பக்கத்துல, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் அந்த சைட்ல வரும். சரிங்களா? ஓகே. நம்ம சொன்னது தானங்க சேலம் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்டீல் தானே. ஓகேங்களா? ஸோ அங்க என்ன ரிசோர்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு அந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஈஸியா நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபைன். அடுத்தது மேக்னடைஸ் ஓர் ஒண்ணுமே இல்லைங்க. இது தமிழ்ல என்ன சொல்லுவோம் மேக்னெட்க்கு? வாட் இஸ் தட்? காந்தகமா? அந்த இதுதாங்க இது மேக்னடைஸ் ஓர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நிறைய எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ்ல, சோ மெனி இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது எங்கெங்க கிடைக்கும் அப்படின்னா சேலம், கோயம்புத்தூர், தர்மபுரி, கரூர், நாமக்கல், நீலகிரி, திருச்சி, திருநெல்வேலி அண்ட் வேலூர். இந்த இடத்துல எல்லாமே மேக்னடைஸ் ஓர் நிறையவே இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது என்னன்னா பாக்சைட் எதோட ஓருங்க? பாக்சைட் அலுமினியமோட ஓரு. ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ஷேர்வராயன் ஹில்ஸ், கோத்தகிரி, உதகமண்டலம், பழனி அண்ட் கொல்லி ஹில்ஸ். இதை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஹில்லி ரீஜியன்ல பாக்சைட் அப்படிங்கிறது அவைலபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ரேதர் தன் பிளெயின் ஹில்லி ரீஜன்ல இதோட அவைலபிலிட்டி இருக்கு இன் தமிழ்நாடு. சரிங்களா? அடுத்தது ஜிப்சம் மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். பில்டிங் இண்டஸ்ட்ரி, ஐ மீன் பில்டிங் ஒர்க்குக்கு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம வைடரா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எஸ்பெஷலி சிமெண்ட் எங்க இருக்கு அப்படின்னா திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்ட் விருதுநகர். ஓகேங்களா? இந்த டால்மியாபுரம் அப்படிங்கறதெல்லாம் திருச்சி பக்கத்திலேயே ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி ஒன்று இருக்குங்களா? ஏன்னா அங்க ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி ஜிப்சம் இருக்கிறதுனால தான் அந்த ஃபேக்டரி அந்த இடத்துல செட்டப் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது என்னன்னா இலுமினைட் அண்ட் ருட்டைல். இது எங்க இருக்குன்னா சாண்ட்ஸ் ஆஃப் கன்னியாகுமரி பீச். இலுமினைட் அண்ட் ருட்டைல் அப்படிங்கிறது மண்ணு மாதிரி தாங்க இருக்கும், பாறை மாதிரி மண்ணு மாதிரி தான் இருக்கும். எஸ்பெஷலி இந்த இலுமினைட், ருட்டைல், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இந்த மாலிப்டினம், இதெல்லாம் இக்னியஸ் ராக்லேயும் மெட்டமார்பிக் ராக்லேயும் நிறையவே இருக்கும். சரிங்களா? அப்படியே எல்லா பார்ட்டிகல்ஸும் சேர்ந்து எஸ்பெஷலி இந்த
இக்னியஸ் ராக்ல இது நிறையவே காணப்படும். ஓகேங்களா, எங்கெங்க இருக்கும்னா சான்ஸ் ஆஃப் கன்னியாகுமரி. ஓகே, லைம்ஸ்டோன் சுண்ணாம்புக்கல் கரெக்டா. ஸோ அது எங்க இருக்கும் அப்படின்னாக்கா கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், கரூர், மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், ராமநாடு, சேலம், திருவள்ளூர் இந்த ரீஜன்ல எல்லாமே லைம்ஸ்டோன் அவைலபிலிட்டி நிறையவே இருக்கு. அடுத்தது மாலிப்டினம். இந்தியாலேயே ஒரே ஒரு இடத்துல தாங்க இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா தர்மபுரி தான். இந்த மாலிப்டினம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பார்க்கறதுக்கு கருங்கல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா பாலிஷ்டு மெட்டாலிக் கருங்கல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வைடரா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ்ல ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இதை. சரியா? ஓகே, ஸோ தர்மபுரியில மட்டும்தான் இருக்கு. ஒன்லி சோர்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ அடுத்தது வெர்மிக்யூலைட் எங்க இருக்கும் அப்படின்னா வெல்லூர். ஃபெல்ஸ்பார், குவாட்ஸ், காப்பர், லெட் எல்லாமே ஃபவுண்ட் ஸ்கேர்ஸ்லி இன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா நம்ம ஏரியால இருக்காது, சம் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு மேஜர் மினரல்ஸ் எல்லாமே ஏரியா வைஸ் பர்சன்டேஜ் வைஸ் நமக்கு எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ இதை வச்சு இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் செட் பண்ணியிருக்கோம், என்னென்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது இதை தொடர்ந்து இண்டஸ்ட்ரீஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ மினரல்ஸை தொடர்ந்து அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரீஸை பத்தி ஒரு சின்ன அவுட்லைன் என்னன்னா, தமிழ்நாடு ஹேஸ் a large manufacturing unit on every industryங்க. இந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இல்லவே இல்லை அப்படின்லாம் பெருசா சொல்லவே முடியாது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு என்னென்ன மாதிரினா ஆட்டோமொபைல், ஆட்டோ காம்பனன்ட்ஸ், இன்ஜினியரிங், ஃபார்மா, டெக்ஸ்டைல்ஸ், லெதர், கெமிக்கல், பிளாஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே தமிழ்நாடுல ரொம்ப வைடராகவும் அதிகமாகவும் மேனுஃபேக்சர் நடந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா? ஓகேவா? ஸோ தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் when compared to other states. தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட். ஏன் அப்படின்னாக்கா நாட் ஒன்லி மென்னுங்க, விமன் ஆல்சோ இன்வால்வ்ட் இன் ஒர்க்கிங், எஸ்பெஷலி இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது திருப்பூர், அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் அந்த மாதிரி ரீஜியன்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா மில்ஸ் வந்து அதிகம், ஸ்பின்னிங் மில்ஸ், அதுக்கப்புறம் வந்து காட்டன் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அதிகம். ஓகேங்களா? அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல மென்னு மட்டும் இல்லைங்க, விமனும் அதிகமாகவே ஒர்க் பண்றாங்க. சரிங்களா? ஸோ கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு ஹேஸ் ஹையஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா? ஸோ வெல் டெவலப்டு. இப்போ இண்டஸ்ட்ரீஸ் நான் வந்து நல்லா செட் பண்றேன் அப்படின்னாக்கா எனக்கு ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம நான் பெரிய அளவில் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னென்னங்க சொல்லலாம்? ஓரளவுக்கு நல்ல ரோடு இருக்கணும். ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட்டுக்கு மெயினான இதுவே அதுதான், ரோடு இருக்கணும். ஓகேங்களா? எனக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கணும், வாட்டர் ரிசோர்சஸ் கிடைக்கணும், இது எல்லாமே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட்டும் ஃபிளெக்சிபிளா இருக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கணும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இண்டஸ்ட்ரீஸை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் இன்கம் சாரிங்க இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோமா? ஓகேங்களா? அது எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னாக்கா இண்டஸ்ட்ரீஸ் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும் ப்ரொடக்ஷனை அதிகமாக ஆக்குறதுக்காகவும் தான் இந்த மாதிரி செஸ், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு, அதுக்கப்புறம் வந்து சிட்கோஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றது, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த ஊரை விட்டு கொஞ்சம் ஒரு சிட்டி லிமிட்டை என்ட்ரு ஆகாத அளவுக்கு அந்த இடத்துல செட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா சிட்டியில ரொம்ப ஓவர்லோடட் பாப்புலேஷன், அந்த அர்பன் ஸ்ப்ரால் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அர்பனுக்கு எல்லாருமே தேடி வருவாங்க இல்லைங்களா? அப்போ சிட்கோஸ் அந்த மாதிரிலாம் செட் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கும், அங்க வந்து வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சிட்கோஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றது இது எல்லாமே என்னன்னா இதுக்காக தான், இண்டஸ்ட்ரீஸை நல்லா எம்பவர் பண்றதுக்கும் இண்டஸ்ட்ரீஸை நல்லா வளர்க்கறதுக்காகவும் தான். சரிங்களா? ஓகே. ஸோ எக்ஸலண்ட் ரோட்வேஸ், ரயில்வேஸ், அதுக்கப்புறம் 3 மேஜர் போர்ட்ஸ் இருக்கு, 15 மைனர் போர்ட்ஸ், அதுக்கப்புறம் 7 ஏர்போர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வெல் கனெக்டடா இருக்கிறதுக்கா. ஓகேங்களா?
ஏன்னா நான் ஒரு பெரிய கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாக்கா என்னால் ரோடில் எடுத்துகிட்டு போகலாம். அதையும் தாண்டி நான் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுற ரொம்ப பெரிய அளவில் நான் கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னா ஐ கேனாட் டேக் இட் இன் ஏர். அதாவது ஃப்ளைட்டில் கார்கோவில் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம், பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இதே நான் ஒரு ஷிப்பில் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு என்னால் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது. சரிங்களா? ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது வாட்டர்வேஸு, போர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே. சரிங்களா? இதெல்லாம் எக்ஸ்டென்சிவாக தமிழ்நாட்டில் சூப்பராகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ முன்ன சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ தமிழ்நாடு இஸ் த பிக்கெஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் யார்ன் ஃப்ரம் ஸ்பின்னிங் டு கார்மெண்ட். ஓகேங்களா? காட்டனை அந்த செடியில் காட்டன் வளர்க்குறதுலேருந்து அதை நூலாக ஆக்கி கார்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும் தமிழ்நாடு இஸ் எக்ஸலண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ லொக்கேஷன் எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெஸ்ட்டு நம்ம நல்லாவே தெரிஞ்சது கோயம்புத்தூர். கோயம்புத்தூரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. ஏன்? காட்டன் ப்ரொடக்ஷனோ அது சார்ந்த ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸும் அங்கே இருக்கிறதுனால தான் மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுவை கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பூர். ஓகேங்களா? திருப்பூரில் 80% ஆஃப் கண்ட்ரிஸ் நிட்வேர் ப்ரொடக்ஷன், நூல் தயாரிக்கிறாங்க, மில் இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்னாலும் திருப்பூர்ல தாங்க ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? திருப்பூர்ல பனியன் கம்பெனி, அந்த கம்பெனி, இந்த கம்பெனிலாம் ஏகப்பட்டது கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஏன்னா நெட்வேர் எல்லாமே நெஞ்சு துணியா ஒரு நூலா வரதோ இல்லை ஒரு நார்மல் கார்மெண்ட், ஒரு நார்மலா ஒரு சும்மா ஒரு ரோலா கிளாத்தா வரதோ, இது எல்லாமே ஒரு ஃபினிஷ்டு குட்டா மாறுறது திருப்பூர்ல தான். சரிங்களா? ஸோ இங்க மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் 80% ஆஃப் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட்டே திருப்பூர்ல இருக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா கரூர். ஸோ கரூரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கரூரை தான் சொல்லுவோம். சரிங்களா? அதாவது நாட் ஒன்லி கார்மெண்ட்டுங்க, இந்த கார்பெட் ப்ரொடக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து டவல்லாம் சும்மா இந்த நார்மல் டவல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஹை குவாலிட்டி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? எக்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்றது. அந்த மாதிரி நிறைய வெரைட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் ஆர் மேட் இன் கரூர். அதனாலதான் நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கரூரை சொல்லுவோம். நிறைய டேர்ம்ஸ் இதுக்குள்ளேயே வருது. நம்ம இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறது நல்ல. திடீர்னு கேட்டாங்க அப்படின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பவானி, குமாரபாளையம் இதுலலாம் என்ன அப்படின்னாக்கா ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் கார்பெட்ஸ் ஆஸ் யூஷுவல். அண்ட் சாரிங்க, ஆல்சோ சேலம் அண்ட் ஈரோடுல பவர் லூம்ஸ். ஓகேங்களா? அதாவது தறியில நெய்வாங்க, துணி நூலை துணியா மாத்துறாங்க இல்லைங்களா? கையில நெய்கிற கைத்தறி இல்லாம பவர் லூம்ஸ் எந்த இடத்துல அதிகமா இருக்கு அப்படின்னா சேலம் அண்ட் ஈரோடு பவர் லூம்ஸ் நிறையவே இருக்கு. அண்ட் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இது மூணும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஸோ காட்டனை சார்ந்து டெக்ஸ்டைல் சார்ந்து இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற இந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். சரிங்களா? அப்போ டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடுங்கிறது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு. சரிங்களா? ஓகே. இப்போ ஓரளவுக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பத்தி ஓரளவுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிச்சா, அடுத்தது பார்க்க போறது என்னன்னா சில்க் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு ரேங்க்ஸ் 4th. எதுல அப்படின்னா சில்க் ப்ரொடக்ஷன்ல தமிழ்நாடு ரேங்க்ஸ் 4th. ஓகேங்களா? ஸோ மேஜர் ப்ரொடியூசிங் சென்டர்ஸ் எங்கன்னா சில்க்னதுமே படக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது காஞ்சிபுரம் தான். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் காஞ்சிபுரம் தான், அதுக்கப்புறம் ஆரணி, கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை அண்ட் திருநெல்வேலி. இந்த இடத்துல எல்லாமே சில்க் ப்ரொடக்ஷன் நிறையவே இருக்கு. ஓகே, ஃபைன். அடுத்தது லெதர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா தமிழ்நாடு அக்கௌண்ட் 60% ஆஃப் லெதர் டேனிங் கெப்பாசிட்டி அண்ட் 38% ஆஃப் லெதர் காம்போனன்ட்ஸ். லெதர் காம்போனன்ட்ஸ்னு பேசும்பொழுது எல்லாமே வந்துடுங்க. பர்ஸு, பெல்ட்ல இருந்து பேகு, மேஜர் ஜாக்கெட்ஸு, எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ற நார்மல் லெதரே ப்ராடக்டா இல்லாம வெறுமே நல்லா குவாலிட்டியான லெதராகவே வந்து எக்ஸ்போர்ட் பண்றது, இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடும். டோட்டல் லெதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள அடங்கிடும். அப்போ மேஜர் ப்ரொடியூசர்ஸ் யார் யாரு அப்படின்னா வேலூர், ராணிப்பேட், ஆம்பூர் அண்ட் வாணியம்பாடி. ஓகேங்களா? லெதர் அப்படின்னு சொன்னாதே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது வேலூர் டிஸ்ட்ரிக்ட் தான். அந்த இடத்துல எக்ஸ்டென்சிவா நம்ம லெதர் கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், லெதர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஓகே. ஸோ வேலூர்னு பொழுது ராணிப்பேட்டு இப்போ தனியா பிரிச்சிட்டாங்க இல்லைங்களா? ஆம்பூர், வாணியம்பாடி இந்த ரீஜன் எல்லாமே வேலூரை சுத்தி வேலூர் கிட்ட இருக்க இந்த ரீஜன் எல்லாமே லெதருக்கு வந்துடும். ஓகே. ஸோ வேலூர் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட்டுங்க.
கரெக்டா நம்ம சொல்லோமா? இப்போ சொன்னோம் தானே. ஸோ லெதர்னு பேசும்பொழுதே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வந்தது வேலூர் தானே. அப்போ வேலூர் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் as the top exporter of finished leather good products. ஓகேங்களா? எவ்வளோ எக்ஸ்போர்ட் அப்படின்னா கண்ட்ரியோட 37% ஆஃப் லெதர் கூட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்கேருந்து போகுது அப்படின்னா வேலூர்ல இருந்து தாங்க போகுது. ஓகேங்களா? ஆல்சோ சென்னை ஹேஸ் லார்ஜ் லெதர் ப்ராடக்ட் ப்ரொடியூசிங் யூனிட்ஸ். ஓகேங்களா? சென்னைன்னு பேசும்பொழுது எஸ்பெஷலி நமக்கு இந்த குரோம்பேட்க்கும் பல்லாவரத்துக்கும் நடுவில் ஒரு ரீஜன் இருக்குங்க, நாகல்கேணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜன் இருக்கும். எஸ்பெஷலி டோட்டலி ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் தான் அந்த இடத்துல. இப்போ வந்து அந்த டேனர்ஸு லெதர் டேனர்ஸு அப்புறம் அந்த லெதர் கூட்ஸ் பண்ணுறது அப்புறம் லெதர் ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த இது எல்லாமே அந்த ஏரியாவில் பயங்கர எக்ஸ்டென்சிவ். அது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கிரவுண்ட் வாட்டர் லெவல் செக் பண்ணாங்க, டோட்டலி கண்டாமினேட்டட் அந்த ஏரியாவில். ஸோ அதனால இந்த ஏரியாவில் இதுக்கு மேலே ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட 70% வந்து பேன் பண்ணிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு சென்னையில் இந்த ஏரியாவில் இருந்துச்சு. அப்படியே ஒரு குட்டி வேலூர் மாதிரியே இருக்கும், வேலூர் ஆம்பூர் வாணியம்பாடி ரீஜன் மாதிரியே இருக்கும். அந்த இடத்துல லெதர் ப்ரொடியூசிங் அப்படி இருக்கும். ஓகேங்களா? ஐ மீன் எக்ஸ்டென்சிவாக அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது கிளஸ்டர்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இஸ் ஆல்சோ இன் ஈரோடு திண்டுக்கல். சென்னையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஈரோடு திண்டுக்கல்லையும் இருக்கு. அண்ட் சிஎல்ஆர் எங்கெங்க இருக்கு? சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னையில் தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதே சென்னையில் தான் இருக்கு. சரியா? ஸோ அடுத்தது பேப்பர் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? இப்போ டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இப்போதானங்க டிஜிட்டலு, இதுக்கு முன்னாடிலாம் எல்லாமே பேப்பரில் தான் இருந்தது. ஓகேங்களா? அதுக்காக எக்ஸாமையும் இப்போ டிஜிட்டலில் தான் போயிட்டு இருக்கு. எவ்வளோ நாள் டிஜிட்டலில் போகுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. தற்போதைக்கு டிஜிட்டல் தான். பேப்பர் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்பனண்ட் இல்லைங்களா? ஸோ தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் TNPL அப்படின்றது ஒன்று இருக்குங்க. சரிங்களா? இட் இஸ் அன் என்டர்பிரைஸ் ப்ரொடியூசிங் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பிரிண்டிங் அண்ட் ரைட்டிங் பேப்பர். இதோட மில்லு எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரத்தில். அதோட பேரே காகிதபுரம் தான். சரிங்களா? ஸோ அங்கே தான் இந்த TNPLோட மில் இருக்குது. அதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா சென்னையில் கிண்டியில் இருக்குது. சரிங்களா? ஓகே, ஸோ ஓகே, அப்போது நான் இதை ப்ரொடியூஸ் பண்ணணும், பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நான் 2 மேஜர் விஷயம் எனக்கு சோர்ஸ் என்னென்னா, ஒன்று மரம் பல்புட் அதுலேருந்து எடுப்பேன், இன்னொன்று பேகிஸ். ஓகேங்களா? இது 2 தான் எனக்கு மெயின் சோர்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங் பேப்பர். என்னென்ன லொக்கேஷன் காஞ்சிபுரத்தை தவிர்த்து வேற என்னென்ன லொக்கேஷன்ல இருக்கு அப்படின்னா பவானிசாகர், பள்ளிப்பாளையம், பரமத்திவேலூர்னா வேலூர் இல்லைங்க, நாமக்கல்ல இருக்கு. சரிங்களா? பரமத்திவேலூர், கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, நிலக்கோட்டை அண்ட் சேரன்மாதேவி இந்த ரீஜியன்ல எல்லாமே பேப்பர் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படியே பார்த்துக்கிட்டே வரும். ஓகே, ஃபைன். என்ன மினரல்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான், அதாவது என்ன ரிசோர்ஸ் மினரல் எல்லாமே ஒரே இதுதாங்க. காமனாக கிடைக்கிற மினரல்ஸை மற்ற எல்லாத்தையும் நம்ம ஒரே நேம்ல ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மினரல் ரிசோர்சஸை பொறுத்து தான் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வைக்கணும், என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், என்ன மாதிரி நம்ம கிட்ட வந்து உற்பத்தி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் ஆகும். கரெக்டுங்களா? பூமிக்கு கீழே என்ன மாதிரி கிடைக்குது அப்படின்றத வச்சுதான். ஓகேங்களா? ஃபைன். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேஜர் மினரல் ரிசோர்சஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பிரசன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வெர்மிக்யூலேட் 75%. ஃபர்ஸ்ட் மினரல், ஐ மீன் அதிகமா இருக்கக்கூடிய மினரல் எது அப்படின்னா வெர்மிக்யூலைட் 75% இருக்கு. அடுத்து டியூரைட் 69%, கேமட் 59, லிக்னைட் 55.3, மாலிப்டினம் 52 அண்ட் டைட்டானியம் தான் இருக்கிறதுலயே கம்மி, அதுதான் 30% இருக்கு. அப்போ அதிகமா கிடைக்கக்கூடிய மினரல் எதுங்க? வெர்மிக்யூலைட் தான் 75% இருக்கு. லாஸ்ட்ல இருக்கக்கூடிய மினரல் எது அப்படின்னா டைட்டானியம் 30% இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே கைண்ட் ஆஃப் மினரல் தாங்க. பார்க்க வந்து அப்படியே பாறை மாதிரி, இல்லை ஒரு மணல் துகள் மாதிரி, இல்லை ஒரு பாலிஷ்டான ராக்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இது நீங்க இமேஜஸ்ல பாத்தீங்கன்னா யூ கேன் கம் ஃபார் அ கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஃபைன். அடுத்தது ஏரியா வைஸ் நமக்கு என்னென்ன ரிசோர்சஸ், என்னென்ன மினரல்ஸ் எங்கெங்க, அதாவது என்னென்ன மினரல் ரிசோர்சஸ் எங்கெங்க கிடைக்குது அப்படின்றத ஏரியா வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா லிக்னைட். ஓகேங்களா? லிக்னைட் பிரவுன் கோல் தானங்க.
ஓகேங்களா. ஸோ எங்க கிடைக்குது? நெய்வேலி. நம்ம முன்னாடியே சொன்னோம், எந்த மினரல் ரிசோர்ஸ் எங்க கிடைக்குதோ அதை வச்சுதான் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்றது டிசைட் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ லிக்னைட் அப்படிங்கிறது நெய்வேலியில இருக்கு அப்படின்றதுனால தாங்க என்எல்சி அங்க இருக்கு. ஓகேங்களா. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அங்கே தானே இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ எங்க இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம இண்டஸ்ட்ரி செட் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கோல் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ராமநாதபுரத்துல கோல் நமக்கு தமிழ்நாட்டுல அவைலபிலிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் ஆப்வியஸ்லி எங்க அப்படின்னாக்கா டெல்டா ரீஜியன்ல நமக்கு ஆயில் அண்ட் கேஸ் நல்லாவே கிடைக்கும். இந்த மீத்தேன் கேஸ் எடுக்கணும், நியூட்ரினோ அப்படின்றதெல்லாம் பிரச்சனை வந்துச்சா நடுவில், அது எல்லாமே எங்க நிறையவே அபண்டன்டாவே எந்த இடத்துல இருக்கு அப்படின்னாக்கா இந்த காவேரி பேசின் டெல்டா ரீஜியன்ல நிறையவே இருக்கு. சரிங்களா. ஓகே. அடுத்தது அயன் எங்க கிடைக்கும் அப்படின்னா the deposits of iron found in சேலம். ஓகேங்களா. அண்ட் ஆஸ் வெல் அஸ் கல்வராயன் மலை, திருவண்ணாமலை பக்கத்துல, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் அந்த சைட்ல வரும். சரிங்களா. ஓகே. நம்ம சொன்னது தானங்க, சேலம் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்டீல் தானே. ஓகேங்களா. ஸோ அங்க என்ன ரிசோர்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு அந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஈஸியா நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகேவா. ஃபைன். அடுத்தது மேக்னடைஸ் ஓர் ஒண்ணுமே இல்லைங்க. இது தமிழ்ல என்ன சொல்லுவோம் மேக்னெட்க்கு? வாட் இஸ் தட்? காந்தகமா? அந்த இதுதாங்க இது மேக்னடைஸ் ஓர் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நிறைய எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ்ல, சோ மெனி இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இது எங்க கிடைக்கும் அப்படின்னா சேலம், கோயம்புத்தூர், தர்மபுரி, கரூர், நாமக்கல், நீலகிரி, திருச்சி, திருநெல்வேலி அண்ட் வேலூர். இந்த இடத்துல எல்லாமே மேங்கனீஸ் அண்ட் சாரிங்க மேக்னடைஸ் ஓர் நிறையவே இருக்கு. ஓகேவா. ஸோ அடுத்தது என்னன்னா பாக்சைட் எதோட ஓருங்க? பாக்சைட் அலுமினியமோட ஓரு. ஓகேங்களா. ஸோ எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ஷேர்வராயன் ஹில்ஸ், கோத்தகிரி, உதகமண்டலம், பழனி அண்ட் கொல்லி ஹில்ஸ். இதை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஹில்லி ரீஜியன்ல பாக்சைட் அப்படிங்கிறது அவைலபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா. ரேதர் than பிளெயின் ஹில்லி ரீஜன்ல இதோட அவைலபிலிட்டி இருக்கு இன் தமிழ்நாடு. சரிங்களா. அடுத்தது ஜிப்சம் மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். பில்டிங் இண்டஸ்ட்ரி, பில்டிங் ஒர்க்குக்கு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம வைடரா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. எஸ்பெஷலி சிமெண்ட் எங்க இருக்கு அப்படின்னா திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்ட் விருதுநகர். ஓகேங்களா. இந்த டால்மியாபுரம் அப்படிங்கறதெல்லாம் திருச்சி பக்கத்திலேயே ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி ஒன்று இருக்குங்களா. ஏன்னா அங்க ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி ஜிப்சம் இருக்கிறதுனால தான் அந்த ஃபேக்டரி அந்த இடத்துல செட்டப் பண்ணிருக்கோம். ஓகேவா. ஸோ அடுத்தது என்னன்னா இலுமினைட் அண்ட் ருட்டைல். இது எங்க இருக்குன்னா சாண்ட்ஸ் ஆஃப் கன்னியாகுமரி பீச். இலுமினைட் அண்ட் ருட்டைல் அப்படிங்கிறது மண்ணு மாதிரி தாங்க இருக்கும், பாறை மாதிரி மண்ணு மாதிரி தான் இருக்கும். எஸ்பெஷலி இந்த இலுமினைட், ருட்டைல், அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த மாலிப்டினம், இதெல்லாம் இக்னியஸ் ராக்லயும் மெட்டமார்பிக் ராக்லயும் நிறையவே இருக்கும். சரிங்களா. அப்படியே எல்லா பார்ட்டிகல்ஸும் சேர்ந்து எஸ்பெஷலி இந்த இக்னியஸ் ராக்ல இது நிறையவே காணப்படும். ஓகேங்களா. எங்க இருக்கும்னா சாண்ட்ஸ் ஆஃப் கன்னியாகுமரி. ஓகே. லைம்ஸ்டோன், சுண்ணாம்புக்கல். கரெக்டா. ஸோ அது எங்க இருக்கும் அப்படின்னாக்கா கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், கரூர், மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், ராமநாடு, சேலம் அண்ட் திருவள்ளூர். இந்த ரீஜன்ல எல்லாமே லைம்ஸ்டோன் அவைலபிலிட்டி நிறையவே இருக்கு. அடுத்தது மாலிப்டினம். இந்தியாலேயே ஒரே ஒரு இடத்துல தாங்க இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா தர்மபுரி தான். இந்த மாலிப்டினம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பாக்குறதுக்கு கருங்கல் மாதிரி தான் இருக்கும். ஆனா நல்லா பாலிஷ்டு மெட்டாலிக் கருங்கல் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வைடரா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ்ல ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இதை. சரியா. ஓகே. ஸோ தர்மபுரியில மட்டும்தான் இருக்கு. ஒன்லி சோர்ஸ் இன் இந்தியா. ஓகேவா. ஸோ அடுத்தது வெர்மிக்யூலைட் எங்க இருக்கும் அப்படின்னா வெல்லூர். ஃபெல்ஸ்பார், குவாட்ஸ், காப்பர் லெட் எல்லாமே ஃபவுண்ட் ஸ்கேர்ஸ்லி இன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா நம்ம ஏரியால இருக்காது, சம் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு மேஜர் மினரல்ஸ் எல்லாமே ஏரியா வைஸ் பெர்சன்டேஜ் வைஸ் நமக்கு எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ இதை வச்சு இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் செட் பண்ணியிருக்கோம், என்னென்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது இதை தொடர்ந்து இண்டஸ்ட்ரீஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா. ஃபைன். ஸோ அடுத்து பார்க்க போற இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா. ஸோ சிமெண்ட்டுக்கு நம்ம மெயினா மினரல்ஸ் பார்க்கும்போது என்னங்க சொன்னோம், ஜிப்சம் அப்படிங்கிறது இருக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ ஜிப்சம் இருந்துச்சு அப்படின்னாக்கா சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு மேஜர் கான்ட்ரிபியூட்டர். ஓகேங்களா. ஸோ அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் ரேங்க் செகண்ட்
largest cement producer with 180 million tons per annum. Per annual production எவ்வளோ அப்படின்னா 180 million tons production of cement. India ranks second. சரியா? ஓகே. ஸோ டான்சம் என்ன அப்படின்னா கவர்மெண்டோட சிமெண்ட் கார்பரேஷன், அதாவது தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இது எங்க இருக்கு அப்படின்னாக்கா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். நம்ம அதே அரியலூர், திருச்சி, பெரம்பலூர் அந்த பக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜிப்சம் நிறைய இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இண்டஸ்ட்ரியும் அந்த இடத்துல செட் பண்ணிருக்காங்களா? கரெக்டா? ஓகே. ஸோ asbestos cement sheet plant at Alangulam and stoneware pipe unit at Virudhachalam were other 2 units of டான்சம். டான்சமோட அதர் 2 யூனிட் எதுங்க? asbestos sheetனா ஒண்ணுமே இல்ல, நம்ம இந்த சிமெண்ட் ஓடு போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் asbestos. சரிங்களா? அது எதுல இருந்து வரும் அப்படின்னாக்கா இந்த சிமெண்டோட இதுல இருந்து தான் வரும். சரியா? ஓகே. சோ சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஓரளவுக்கு பார்த்தாச்சு. அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? இப்போ எவால்வ் ஆகிட்டு இருக்கிறதும், இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல, இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல கூட பெரிய அளவுல உதவக்கூடியதும் கை கொடுக்கக்கூடியதுமா இருக்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான். ஏன்னா நம்மளால வெளியே எங்கேயுமே மூவ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல எல்லாமே இப்ப டிஜிட்டலா தானங்க இருக்கு. கரெக்டா? சோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகேங்களா? சோ அப்ப அக்கார்டிங் டு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் கம்பெனிஸ், இது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா நாஸ்காம் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா southern states continue to account for more than half of the country's total export. southern stateனா especially கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா அண்ட் ஆந்திர பிரதேஷ். இவங்க இப்ப தெலுங்கானா இருக்கு, இதுக்கு முன்னாடி தெலுங்கானா பிரிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்துமே. சரிங்களா? இப்ப தெலுங்கானாவும் சேர்த்துக்க வேண்டியதுதான், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இவங்க தான் கண்ட்ரியோட டோட்டல் ஹாஃப் ஆஃப் த சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா சதர்ன் ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? யாரு சொல்றாங்க? நாஸ்காம் சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ தமிழ்நாடு இஸ் ஃப்ரண்ட் ரன்னர் ஐடி எனேபிள்டு கவர்னன்ஸ். இந்த சதர்ன் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் முன்னோடியா இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய இ கவர்னன்ஸ் எடுத்துட்டு வர்றது. ஓகேங்களா? ரேதர் தேன் கோயிங் டு பி இன் பர்சன் அப்படின்றத விட இப்போ இ கவர்னன்ஸ், நிறைய இ சேவை மையங்கள் வைக்கிறதோ இல்லை டிஜிட்டலாகவே நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம், நெட்ல இருந்து எடுத்துக்கலாம், ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இ கவர்னன்ஸ் எடுத்துட்டு வருது. இ கவர்னன்ஸ் ப்ரோக்ராம் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. சரிங்களா? அந்த பிளாட்ஃபார்முக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய தமிழ்நாடு கவர்மெண்ட் மாத்திக்கிட்டே இருக்காங்க. இதுல ஃப்ரண்ட் ரன்னரா இருக்கிறது யாருன்னு கேட்டோம் அப்படின்னாக்கா தமிழ்நாடு தான். சரியா? ஓகே. ஸோ சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ் அக்கௌண்ட்ஸ் 59.6, கிட்டத்தட்ட 60% ஆஃப் டோட்டல் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ தமிழ்நாடு ரேங்க்ஸ் செகண்ட் ஆஃப்டர் கர்நாடகா இன் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட். அப்போ சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர்ல ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டா கர்நாடகா, செகண்ட் தமிழ்நாடு. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஐடி ஃபீல்டை பத்தி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பத்தி ஓரளவுக்கு நமக்கு ஓகே, ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் கன்சாலிடேட் ஆயிடுச்சு. சரியா? அடுத்து கெமிக்கல் அண்ட் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி. இதுவும் இப்ப ஃபாஸ்டா க்ரோ ஆயிக்கிட்டு இருக்கிற ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரி தான். சரிங்களா? ஓகே. ஸோ இட் கான்ட்ரிபியூட்ஸ் அபவுட் 13% டு ஸ்டேட் ஜிடிபி. சும்மாலாம் இல்லைங்க, 13% ஒரு ஸ்டேட்டோட ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு அபவுட் 13% டு ஸ்டேட்ஸ் ஜிடிபி and constitutes 8% of total export of the country. கண்ட்ரியோட டோட்டல் எக்ஸ்போர்ட்டுக்கு 8% இது கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி மட்டும். ஓகேவா? ஸோ அடுத்தது சுகர் இண்டஸ்ட்ரி. சுகர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சுகருக்கு நம்ம மெயினான இன்புட்டு இப்போ மினரல்ஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? மினரல்ஸ்ல பிளஸ் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னாக்கா சுகர் இண்டஸ்ட்ரி வைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு மேஜர் இன்புட் யாருங்க? சுகர் கேன் ஆப்வியஸ்லி. ஓகேங்களா? அப்போ அதோட ப்ரொடக்ஷன் எந்த ஏரியால இருக்கு, எந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டபிள் ஈஸியா இருக்கும் அப்படின்றத வச்சு அங்கங்க சுகர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ராமினெண்டா செட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இட் இஸ் அண்ட் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, ரைட்? பிகாஸ் த இன்புட் என்னதுங்க? அக்ரிகல்ச்சர்ல இருந்து தானே வருது. ஸோ இட் இஸ் அன் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. It provides large-scale employment to several thousands and indirect employment to several lakh farmers and agricultural laborers. நான் சுகர் இண்டஸ்ட்ரி வைக்கிறேன்னா அவ்வளோ சாமானியெல்லாம் கிடையாது.
சுகர் இண்டஸ்ட்ரி வைக்கிறேன் அப்படின்னா நான் அந்த சுகர் கேன் எடுத்துட்டு வரதுலேருந்து அதை ப்ராசஸ் பண்ணி எல்லாமே பண்ணுறதுலேருந்து எவ்ரி திங் ஷுட் பி ப்ரீ பிளான்டாக இருக்கணும். அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுலேருந்து எவ்வளோ சுகர் கேன் வேணும், எந்த டைமில் கொடுக்கணும், எவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்கணும், என்ன மாதிரி குவாலிட்டி கொடுக்கணுன்றது முதற்கொண்டு எவ்ரி திங் மேட்டர்ஸ். அப்போது இது இன்டைரக்டாக அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ்க்கும் சரி ஃபார்மர்ஸ்க்கும் சரி இது ஒரு பெரிய பெனிஃபிட்டை ஏற்படுத்தும். சரிங்களா? இட் கிவ்ஸ் அ கிரேட்டர் இம்பாக்டுங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 34 சுகர் மில்ஸ் இருக்கு. அதுல 16 வந்து கோஆபரேட்டிவ் அண்ட் 18 ஆர் பிரைவேட் ஓன்டு. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சுகர் ஃபெடரேஷன் லிமிடெட் TNSF எங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1962ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே ஃபைன். அடுத்தது டூரிசம் இண்டஸ்ட்ரி. இது இருக்கிறதுலயே ரொம்ப 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 மேஜரான இண்டஸ்ட்ரி. இட் இஸ் சன்ரைஸ் இண்டஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். சன்ரைஸ் அப்படின்னாக்கா ஒண்ணுமே இல்லைங்க, சூரியன் உதிக்குது அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. இப்போ எவால்வ் ஆகிட்டு இருக்க, இப்போ நல்ல பூம் ஆகிட்டு இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? டூரிசம் முன்னையிலேருந்து இருக்கு. ஆனா இப்ப தமிழ்நாடு வேரியஸ் ஸ்டெப்ஸ் எடுத்து ரொம்ப நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் ப்ரமோட்டிங் அண்டர் என்சாண்டிங் டூரிசம் அப்படின்ற ப்ரோக்ராமுக்கு கீழே சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் இந்த மகாபலிபுரம் இல்லை ஐடிசி அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸோ இல்லை வேற எங்கேயோ போகணும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய பஸ் ஒன்று நிற்கும் நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கு. ஓகேங்களா? அதில் அழகாக சூப்பராக மகாபலிபுரம் இந்த படம்லாம் போட்டு என்னென்னு எழுதியிருக்கோம் அப்படின்னா என்சாண்டிங் டூரிசம் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதுதாங்க இதோட ஸ்லோகனே. இட் இஸ் ப்ரமோட்டிங் அண்டர் த ப்ரோக்ராம் ஆஃப் என்சாண்டிங் டூரிசம். சரிங்களா? ஸோ பை தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். எதுக்கு கீழே? தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு கீழே டூரிசம் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம மெடிக்கல் டூரிசம். இதுல when compared to other states in India, இந்தியாவில் அதர் ஸ்டேட்ஸை காட்டிலும் தமிழ்நாடு, வேர்ல்டில் அதர் கண்ட்ரிஸை காட்டிலும் இந்தியாங்க மெடிக்கல் டூரிசம் நம்ம அவ்வளோ எக்ஸலண்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் பாகிஸ்தான்லேருந்து வர ஒரு குழந்தைக்கு வந்தாங்க. ஓகேங்களா? இது வந்து நியூஸ் முன்னாடி வந்துச்சு. ஓகேங்களா? ஒரு குழந்தைக்கு அப்புறம் ஒரு விமனுக்கு மென்னுக்கு எல்லாமே மேஜர் ஆப்ரேஷன், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தோம். என்னதான் நமக்கு பாகிஸ்தான் ஆகலை அப்படின்னாலும் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நம்ம கேவலமாலாம் என்றைக்குமே இந்தியா நடந்துக்காது. மேபி பாகிஸ்தான் அப்படி நடந்துக்கும் கண்டிப்பாக நடந்துக்கும். பட் இந்தியா நெவர் டஸ். ஓகேங்களா? ஸோ மெடிக்கல் டூரிசமில் எதுக்குங்க மெடிக்கல் டூரிசமு? என்னால் என் கண்ட்ரியில் ஒரு நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டி எடுத்துக்க முடியல அப்படின்னா இந்த கண்ட்ரியில் வந்து அஃபோர்டபுள் இல்லை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு இல்லை வந்து எக்ஸலண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்குது, லோ காஸ்ட்டில் இருக்குது அப்படின்னாக்கா தே வில் கம் ஃபார்வர்ட் டு அவர் கண்ட்ரி. கரெக்டாக? நம்ம வேர்ல்டு கண்ட்ரீஸில் மேபி எக்ஸலண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கலாம், எவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்கலாம். ஆனால் இந்தியா அளவுக்கு டாக்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் இருக்காங்க, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. சரிங்களா? அதர் கண்ட்ரிஸ் அப்ரோச் பண்றதை விட இந்தியாவில் மெடிக்கல் டூரிசம் இட் இஸ் கோயிங் வெரி எக்ஸலண்ட். ஓகே? ஸோ இதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஏரியாவில் ரொம்ப எக்ஸலண்டா இருக்குன்னு கேட்டோம்னா வேற எங்கேயுமே இல்லைங்க, சென்னை தான். ஃபார் லோ காஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வித் வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட் ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா? நம்ம முன்னாடியே ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கோம், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும்தான் இப்போ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற காலம் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் சூப்பராக எடுத்துட்டு வந்துட்டாங்க இல்லையா? ஓகேவா? மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸு, அந்த எக்யூப்மெண்ட்ஸு இது எல்லாமே இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் டூரிசம். ஸோ தமிழ்நாட்டில் 5 யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் 48 யுனெஸ்கோ டவுன்ஸ் டியூ டு ரிச் ஹிஸ்டரி அண்ட் சிவிலைசேஷன். ஓகேங்களா? தமிழ்நாடு பேர் போனது கல்ச்சருக்கும் சரி, அதோட தன்மைக்கும் சரி, அதுக்கப்புறம் அதோட ஹிஸ்டரிக்கும் சரி, ஒன்னொன்றுமே. ஓகேங்களா? ஸோ கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் டூரிசம் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேங்களா? கோவில்கள், பழங்கால கோவில்களில் விசிட் பண்ணுறது, இல்லை மான்யூமெண்ட்ஸு, இல்லை வேற ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை விசிட் பண்ணுறது, இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் பிலிகிரிமேஜ் டூரிசம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸ் விசிட் பண்ணுறது. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் மோர் தென் 33,000 ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸ் இருக்கு. கையெடுத்து கும்பிட வேண்டிய ஒரு விஷயம் தானே. ஓகேங்களா? அதாவது பொதுவாக கடவுளை நான் தனியாக தனிமைப்படுத்தி எந்த ரிலீஜனையும் காட்டி சொல்ல, எல்லாமே சேர்த்துங்க. டெம்பிள்லாம் எல்லாமே உள்ளே வந்துடும். நாட் ஒன்லி ஹிந்து.
பி செக்யூலர். ஓகேங்களா, எல்லாமே உள்ள வந்துடும். சரிங்களா, மோர் தென் 33,000 டெம்பிள்ஸ். ஸோ பிலிகிரிமேஜ் டூரிசம். ஓகேங்களா, அந்த யாத்திரைக்காக இங்கே வர்றது, தரிசனத்துக்காக வர்றது, சாமி பார்க்குறதுக்காக வர்றது, எல்லா பக்கமுமே நார்த்லேருந்து சவுத்து, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் எல்லா சைடுமே வி ஹாவ் சச் அன் எக்ஸலண்ட் டெம்பிள்ஸ். ஓகேங்களா, நாட் ஒன்லி டெம்பிள்ஸுங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன், மாஸ்கும் இருக்குது, சர்ச்சும் இருக்குது, குருத்வாரா இருக்குது, ஜெயினா டெம்பிள் எல்லாமே இருக்குது. நான் எல்லாத்துக்குமே போவேன், அதே மாதிரி எல்லாமே இருக்குது. ஃபைன். ஓகே, ஸோ அடுத்தது லீஜர் டூரிசம். லீஜர் டூரிசம் அப்படிங்கிறது என்ஜாய் பண்ணுறது. ஓகேங்களா, நான் போய் ஒரு பீச் பார்க்குறது, இல்லை ஒரு ரெசார்ட்டில் இருக்கிறது, இல்லை நான் ஒரு ஜூக்கு போகிறேன், இல்லை ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு போகிறேன், நேஷனல் பார்க்ஸ் போகிறேன், ஹில் ஸ்டேஷன்ஸ் நான் போகிறேன். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் நான் போயிட்டு விசிட் பண்ணுறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ரிலாக்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே என்னன்னா லீஜர் டூரிசம்க்கு கீழே வந்துடும். பிகாஸ் இந்தியா ஹேஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன்ஸ். ஓகேங்களா, அது நார்த்லேயும் சரி, சவுத்லேயும் சரி, ஈஸ்ட்லேயும் சரி. ஓகேங்களா, ஸோ நான் ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறது, இல்லை வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் போகிறது, இந்த மாதிரி ஏரியாஸில் எல்லாமே நல்லாவே நிறைய கோவா அந்த மாதிரி ரீஜன்லாம் இருக்குன்னா எஸ்பெஷலி ஃபார் டூரிசம் நல்லாவே என்னன்னா டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓவரால் இந்தியாவில், தமிழ்நாடுலேயும் அதே மாதிரி தாங்க. கண்டிப்பாக இப்போது இந்தியாவில் சொன்ன அத்தனையுமே தமிழ்நாட்டில் ஈஸியாக போகிறது. ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கா, பீச்சு இருக்குது, ஓகேவா, ஜூ இருக்குது, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது, நேஷனல் பார்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா, எல்லாமே உள்ளே வந்துருச்சு. அப்போது தமிழ்நாடு இஸ் பிளேயிங் வெரி எக்ஸலண்ட். ஓகேங்களா, ஸோ அப்போ டூரிசம் இண்டஸ்ட்ரி இட் இஸ் அ மேஜர் இண்டஸ்ட்ரி. இது என்ன இண்டஸ்ட்ரியிலங்க, எதுக்கு கீழேங்க வரும்? இது சர்வீஸ் செக்டர்ல வருமா டூரிசம்? ஓகேங்களா, ஏன்னா ஜிடிபிக்கு நமக்கு இப்போ பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறதே எது அப்படின்னா சர்வீஸ் செக்டர் தான். அதில் மேஜராக எது அப்படின்னா டூரிசம். ஓகே, ஸோ டூரிசம் இண்டஸ்ட்ரி இதோட முடிஞ்சது. ட்ரேடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 12.2% ஆஃப் எக்ஸ்போர்ட்டுங்க. அதுக்கப்புறம் 10.94% ஆஃப் டோட்டல் கண்ட்ரிஸ் ட்ரேடு இங்கேருந்து போகுது அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து தான். சரியா, ஸோ வித் மேஜர் போர்ட்ஸ் லைக் தூத்துக்குடி, சென்னை அண்ட் எண்ணூர், இந்த மாதிரி மேஜர் போர்ட்ஸ் வழியாக எக்ஸ்போர்ட்ஸு எல்லாமே போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ தமிழ்நாடுக்கு ட்ரேடை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாடு ரொம்ப ப்ராமினென்ட் டு ஹெல்பிங் ஃபார் வெரி ப்ராமினென்ட் ஃபார் ஹெல்பிங் country's GDP to தமிழ்நாடு இஸ் டூயிங் வெரி எக்ஸலண்ட் இன் so many ஏரியாஸ். ஓகேங்களா, ஸோ இதோட இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதுக்கு ஓவராலா ஹோலிஸ்டிக்கா நம்ம ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் பத்தி படிச்சிட்டோம். இதை பேக்ட்ராப்பா வச்சு அழகா இண்டஸ்ட்ரீஸ் எடுத்து கடகடன் படிச்சிட வேண்டியதான். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போ சொல்றதா இதுக்கு ரிலேட்டட் ஸ்கீம்ஸ், ஆக்ட் இல்லை வேற எதுனா இருக்கு அப்படின்னா சேர்த்து படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டாபிக்கே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ இண்டஸ்ட்ரீஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.